இதான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து உங்கள் பிஃபார் லைஃப்பை குறிக்குது. இப்போ சொல்ல போகிற மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும்னு மேபி எனக்கு தோணுது. கடந்த காலத்தை அசை போட்டுகிட்டே இருக்காதீங்க, கண்ணீர் வரும். இதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? முடிஞ்சு போன காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, கண்ணீர் வரும் கண்டிப்பாக. எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃப்யூச்சரு பாஸ்ட்டு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஃப்யூச்சர் இஸ் வெயிட்டிங். ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், இப்போல்லாம் இதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த நொடி எப்படி இருக்குது அப்படியே வாழுங்க சந்தோஷமாக. ஓகேவா? அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். ஓகேங்களா? கடந்த காலத்தை அசை போட்டுகிட்டு இருக்காதீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடந்த காலத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது கடந்த காலத்தில் வந்து எண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப அழுகுவீங்க, ஃபீலிங் தான் வரும். ஸோ எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க. நாளைக்கு அடுத்த மாதம் என்ன பண்ண